இந்த அலங்காரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அலங்காரம் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற என்ன செய்கிறாங்கன்னா, அலங்காரங்கிற பெயரில் மார்க்கம் தடை செய்திருக்கிற அலங்காரங்களை எல்லாம் செய்கிறார்கள். அலங்காரமாக இருப்பது யாருக்கு? கணவனுக்கு தான் அலங்காரமாக இருக்கணும். கணவன் அல்லாதவர்களுக்கு அலங்காரம் செய்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஊர் உலகத்தையெல்லாம் சுற்றி வர்றாங்க. அப்போ ஊர் உலகத்தையெல்லாம் சுற்றுறாங்கன்னு அது மார்க்கத்தில் கூடுமா? ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாது? இல்லாளி பகுலத்திகின்ன, கணவன்மார்களை தவிர, தந்தைமார்களை தவிர, பெற்ற பிள்ளைகளை தவிர, உடன் பிறந்த சகோதரர்களை தவிர அப்படின்னு பட்டியல் அல்லாஹ் போடுகிறான். அப்போ யார் மகரமான உறவினர்களாக இருக்கிறார்களோ, அந்த நெருக்கமான திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட உறவினர்களாக இருக்கிறார்களோ, அந்த உறவினர்களுக்கு முன்னாடியும் கணவன் முன்னாடியும் தவிர பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொண்டு போகக்கூடாது. இந்த அலங்காரமை வெளிப்படுத்தி போகிற யாருக்காக வேண்டி? கணவன் நம்மளை பார்த்து விரும்பணும், கணவன் நம்மோட சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் ஒரு பெண்ணுடைய அலங்காரம் இருக்க வேண்டும். வெளியில் தேவைகளுக்கு போகும்பொழுது என்ன செய்கிறாங்க, அந்த சமூகத்தில் பார்க்குறோம், லிப்ஸ்டிக் எடுத்து கொண்டு போகிறார்கள். அந்த இயற்கையாகவே இயற்கையான முறையில் போனால் அது ஒரு விஷயம். இந்த லிப்ஸ்டிக் அடிப்பது எதுக்காக போடுறாங்க? லிப்ஸ்டிக் போடுறாங்க அது மற்றவர்கள் பார்த்து ரசிக்கணும் என்பதை தவிர இதில் எந்த ஒரு நன்மையாவது இருக்குதா? இதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் ஏதாவது கூடுதலாக கிடைக்குமா? ஒன்றுமே கிடையாது. அப்போ எதுக்கு யார் பார்க்குறக்காண்டி இதெல்லாம் போட்டுட்டு போகிறோம்? இதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா? அதெல்லாம் கூடாது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் அலங்காரம் போட்டுக்கிறது, நகை நட்டுகளை போட்டு வெளியில் அப்படி காட்டி கொண்டு செல்வது, கை நிறைய வளையலை போட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி அதெல்லாம் அலங்காரம் தானே. அல்ல குரான்லேயே அந்த கட்டளை எடுக்கிறான். ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன, தங்களுடைய அலங்காரங்களை என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தி தெரியக்கூடாது. அலங்காரம் எல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ளதாக இருக்கணுமே தவிர வெளி உலகத்துக்கெல்லாம் அலங்காரத்தை காட்டுவதற்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா, இது பெரிய சொல்லிலாம் தெரிய வேண்டியதில்லை, ஒவ்வொரு பெண்களுக்குமே அது விளங்கும். ஆண்களுடைய பார்வை இந்த மாதிரி அலங்காரம் செய்யும் பொழுது ஈர்க்கப்படும், அவங்களுக்கு ஒரு சபலம் ஏற்படும், தப்பான எண்ணம் ஏற்படும் என்பதை எல்லாருமே விளங்கி தான் வைத்திருக்கிறார்கள். விளங்கி வைத்து கொண்டு தான் சபலம் ஏற்பட்டால் ஏற்பட்டு போகட்டுமே என்ற அடிப்படையில் தான் இந்த அலங்காரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி செல்கிறார்கள். இந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தி செல்வதற்கு என்ன இருக்கிறது? மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. அலங்காரம் எந்த அலங்காரமாக இருந்தாலும் சரி, அலங்காரம் எல்லாமே வீட்டோடு நின்று கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வெளியில், அதாவது அந்நியர்கள் சொன்னால் அண்ணன் தம்பி அந்த மாதிரியான உறவினர் அல்லாத யார் முன்னாலேயும் நம்ம சாதாரண நிலையில் இருக்கணுமே தவிர அலங்காரங்கள் இல்லாத ஒரு நிலையில் தான் காட்சி தரணுமே தவிர அலங்காரம் செய்த நிலையில் இருக்கக்கூடாது. அந்த அலங்காரம் விஷயத்தில் இந்த ஒரு விதியை நம்ம கண்டுகொள்ள வேண்டும். அதே மாதிரி நறுமணம் பூசக்கூடிய ஒரு பழக்கம் எல்லாத்தையும் இருக்கிறது. அந்த நறுமணத்தை கூட ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு ரசூல்லா காலத்தில் அந்த புகையில் நறுமணம் போடுவாங்க. அதாவது நறுமணத்துக்குன்னு சில கட்டைகள் இருக்கும். அது அந்த கங்கில் போட்டோன்னு என்ன செய்யும், அது புகைந்து அது நறுமண புகை வரும். அந்த புகையில் என்ன செய்வாங்க, தலையை விரிச்சு போட்டோன்னா அந்த புகை நல்லா வாசம் அந்த முடியில் ஏறிக்கொள்ளும். அந்த மாதிரி நறுமணத்தோடு வெளியே, அதுக்கு பேர் புகூர்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நறுமண புகை போட்டுக்கொண்ட பெண்கள் இஷா தொழுகைக்கு வர வேண்டாம். பகல் நேரத்தில் ஒரு கவனிப்பார், லேசான வாடகை தான் இருக்காது. இரவு தொழுகைக்கு வரும்பொழுது பள்ளிவாசலுக்கு நீ வருவதாக இருந்தால் அந்த நறுமண புகை போட்டு கொண்டு வந்தால் நீ வந்துடாதீங்க என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. அதில் எந்த ஒரு பெண்ணாவது பிறர் தன் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நறுமணம் பூசி செல்கிறாளோ, அதாவது இயல்பாக ஒரு சாதாரண ஒரு பவுடர் மாதிரி சோப்பு மாதிரி போட்டுக்கொள்கிற விஷயம், அது அவங்களுக்குள்ளே இருக்கிற நறுமணம், நம்முடைய துர்வாடை நமக்கே வரக்கூடாது என்கிற அளவில் உள்ள நறுமணம் பிறரை பாதிக்காது. இங்கே போட்டால் அங்கே வரைக்கும் போகும். அந்த மாதிரியான நறுமணம் போகிறவனெலாம் திரும்பி பார்க்குவான். அந்த மாதிரியான நறுமணம் பூசிக்கிட்டு போவார்களே, ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவள் நடத்தை கட்டவள். எந்த ஒரு பெண் பிறரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி நறுமணம் பூசிக்கொண்டு செல்கிறார்களோ அவள் நல்லவள் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தும் இருக்கிறார்கள். அப்போ நறுமணம் பூசுவதாக இருந்தாலும் சாதாரணமான பவுடர் மாதிரி நம்மளோடு நிற்கிற நறுமணம், அதாவது போகிற ஒருத்தனை திரும்பி பார்க்க செய்யாமல் நமக்கே நம்ம வாசமாக தான் இருக்கணும். நம்ம உடம்பில் இருந்தால் நமக்கு வாசம் வந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான அளவில் உள்ள நறுமணத்தை அவங்க பூசிக்கொள்ளலாமே தவிர அடிக்கிற மாதிரி நறுமணத்தை போட்டு யார் வேணாலும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு நறுமணத்தை பூசிக்கொண்டு போகலாமா என்றால் அப்படி போவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, கண்டித்திருக்கிறார்கள். அது கெட்ட நடத்தைக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். அப்போ இதுகளையெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இப்போ நறுமணம் பூசிக்கிட்டு வெளியே போகிறதா இருந்தால் அந்த நறுமணத்தில் நீக்கிட்டு சாதாரணமான நிலையில் போக வேண்டும். அலங்காரங்கள் இருந்துச்சுன்னா அந்த அலங்காரங்கள்லாம் இல்லாத ஒரு நிலையில் என்ன செய்யணும், நகைகளை அணிந்து கொண்டு
அது மாதிரி வந்து லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கொண்டு சாதாரண எண்ணெய் பிசுக்கு ஒரு பவுடர் மாதிரி போடுறது அது அலங்காரத்தில் வராது. அப்படி இல்லாமல் வந்து அந்த தூண்டுவதற்குண்டே உள்ள அலங்காரங்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆடைகள் அணியும் போது கூட இன்றைய நவீன காலத்தில் வந்து அந்த புர்காங்கிற ஒரு ஆடை அணிகிறாங்க. இப்படியான ஒரு ஆடை ரசூல்லா காலத்தில் கிடையாது. ரசூல்லா காலத்தில் என்ன ஒரு போர்வை போத்திக்கிடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் எல்லாமே போர்வை போத்திக்கிட்டு நம்ம இருக்கிறல ஆம்பளையும் அப்படி தான் போத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கை இயங்குவதற்கு சிரமமாக இருந்தவுடனே ஒரு விதமான நம்ம தையல் போட்டு ட்ரெஸ்ஸை தைத்து என்ன செய்கிறோம், சட்டை அது மாதிரி வகையாக போட்டு கொண்டிருக்கிறோம். பெண்கள் அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆடைகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ கையிலே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது இல்லை. அந்த வகையில் இந்த புர்கான்னு ஒரு ஆடை என்ன செய்கிறாங்க, அணிகிறாங்க. அந்த அணிதல் என்பது இந்த புர்காவுடைய நோக்கத்தை சிதைக்கிற விதமாக அதிகமானவருடைய புர்கா ஆடைகள் இருக்கிறது. புர்காண்டா எப்படி இருக்குன்னு, அது வந்து பெண்களுடைய முகம் கைகளை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புர்காவில் இருக்குது. அதை செய்கிறாங்க. இப்போது அணிகிற புர்கா வந்து கை மட்டும்தான் தெரிகிறது, முகம்தான் தெரிகிறது, மற்றவைகளாம் மறைத்து தான் வெளியே போகிறார்கள். அது ஓகே. அதனுடைய முழு அர்த்தம் அவங்களுக்கு விளங்கலை. மறைத்தல் என்பதுன்னு சொன்னால் அதாவது இந்த ஆடைகளால் மறைத்து கொள்வது மட்டும் மறைத்தல் அல்ல. அவங்களுடைய இறுக்கமான ஒரு ஆடைகள் அல்லது மெல்லிசான ஒரு ஆடைகள், இப்படியான ஆடைகள் அணிந்தார்கள் என்று சொன்னால் ஆடை அணிந்தும் அணியாதவர்களைப் போல இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் இனி வருவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காசியாத்தும் ஆரியாத்தும், ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள் அந்த பெண்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆடை அணிவதில் கூட நிர்வாணம் வந்து விடும். எப்போ வரும், ரொம்ப டைட்டாக ஒட்டமையெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய அந்த கன பரிமாணங்களையெல்லாம் காட்டுகிற வகையில் அந்த ஆடை இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் புர்கா கிடையாது. அது அலங்காரத்தை வெளிப்படுத்துறது தான். ஏன் அதை தொய்வாக போட வேண்டியது தானே? இந்த போட சொன்னது எதுக்காக வேண்டி? இதை விட சாதாரண சுடிதார் நல்ல நைட்டி பரவாயில்லையா? சாதாரண நைட்டி போட்டால் கூட என்ன செய்யாது, இவ்வளவுக்கு ஒரு டைட்டாக இருக்காது. அது கூட ஒரு ஏற்றுக்கொள்ளலாம் போல இருக்குது. இவங்க இப்போ சில அதிகமான பேர் போடக்கூடிய புர்காக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப உடம்பை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பார்வை வேறு மாதிரி வருமா வராதா? ஏன் இறுக்கி பிடிக்கிற மாதிரி போட வேண்டிய ஒரு அவசியம் என்ன? உங்களை ஆரோக்கியத்துக்கு தான் முதல்ல நல்லதா? அது ஒரு காற்றோட்டமாக இருந்தால் தானே உடம்புக்கு கூட நல்லதாக இருக்குது. உடம்பை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருந்து என்ன செய்யும், உடம்புடைய ஒவ்வொரு தோளுடைய ஒவ்வொரு அணுக்கள் மூலமாகவும் என்ன செய்யும், ஒவ்வொரு துவாரங்கள் மூலமாகவும் காற்று போய் சேரணும். இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கெல்லாம் தீர்வாக போயிடும். கொஞ்சம் தொய்வான ஆடைகள் போட்டோம் என்று சொன்னால் நம்ம உடலுக்கும் அது ஒரு ஆரோக்கியமாக போய்விடுகிறது. இரண்டாவது, பிறருடைய பார்வையிலிருந்து நம்மளை அதை காப்பாற்றும். பிறருடைய பார்வையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தானே அந்த மாதிரி கண்ணியமான ஆடைன்னு போடுகிறோம். அந்த ஆடையை போட்டு பயங்கரமாக இறுக்கமாக போட்டிங்கன்னா அல்லது மெல்லிசாக போட்டிங்கன்னா, மெல்லிசாக ஒரு கண்ணாடி மாதிரி உள்பக்கம் உள்ளதையெல்லாம் தெரிகிற மாதிரி போட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் வந்து என்ன கிடையாது, இது ஆடை கிடையாது, அலங்காரம் தான். இது பெண்கள் வந்து மற்றவங்க பார்த்து ஈர்க்கிற மாதிரி போகக்கூடாது என்பதற்கு தானே இந்த புர்காங்கிற ஒரு ஆடை அந்த காலத்தில் வடிவமைத்தார்கள். அந்த வடிவமைத்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த அரபுகள்கிட்டலாம் பணம் கொட்டின பிறகு துபாயில் உள்ள ஆட்கள்லாம் என்ன செய்யிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி போய் இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து அலங்காரமாக்கி விடணும், புர்காவையும் அலங்காரமாக்கி விடணும்னு வித்தியாசமான புர்காக்களையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு இங்கேருந்து சம்பாதிக்க போனவங்க அதை வாங்கி கொண்டாந்து வீட்டில் என்ன செய்கிறாங்க, மனைவிமாருக்கு அதை கொடுக்குறாங்க. இது எதுக்கு நீங்கள் அந்த புர்கா போடாமல் இருக்கலாம்? அப்போ புர்காவுடைய நோக்கம் என்ன? அது வந்து நம்ம பிறர் வந்து தப்பாக பார்க்கக்கூடாதுங்கிறதான். முகம் தெரியணும், கை தெரியணும், தேவைக்கு போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. பிறர் வந்து அதை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான பார்வை பார்த்து விடக்கூடாது என்பதற்கு தானே இந்த ஒரு தடை, இந்த ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு எத்தனை பேர் நடக்கிறாங்க? அந்த கணவன்மார்களை அப்படி வாங்கி கொடுக்குறாங்க. கணவன்மார்களை இந்த மாதிரி விஷயத்தில் வாங்கி தர முடியாது. புர்காங்கிறது எப்படி இருக்க வேண்டும், தொய்வாக இருக்க வேண்டும், அவங்களுடைய கனபரிமாணங்களை காட்டுகிற வகையில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்யணும், அதை விலைக்கு சொல்லி மார்க்கத்தில் உள்ளதை சொல்லி அதற்கேற்றவாறு இவங்க கேட்டால் கூட என்ன செய்ய முடியாது, அதை எடுத்து கொடுக்க முடியாது. ஆடை கொடுக்குற அவசியம்னு சொன்னால் இது ஆடையில் சேர மாட்டேங்குது. ஆடை அணிந்த நிர்வாணிகள்ங்கிற ஒரு அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஆடைகள் அணிந்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உடம்பு பூரா வந்து புர்கா போட்டு தலையை திறந்து போட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு எல்லாம் வெளியே தெரிய மாதிரி வர்றாங்க. அப்போ தலையில் உள்ளதையும் சேர்த்து மறைக்கணுங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் கூட தெரிய மாட்டேங்குது. அந்த புர்காவுடைய விஷயத்தை வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு பெண்களும் விளங்கி வைத்துக்கொள்ளணும். புர்காங்கிறது என்னென்னு கேட்டால் சும்மா ஆடையால் போர்த்தி கொள்வது மட்டுமல்ல, ஆடையால் முகம் கை தவிர மற்ற பகுதிகளை நீங்கள் மறைத்தவர்களாகத்தான் அந்நிய ஆண்கள் மத்தியில், அந்நிய ஆண்கள்னால் வந்து அந்த அண்ணன் தம்பி மாதிரி உறவு இல்லாமல் மற்ற ஆண்கள் மத்தியில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். அதோடு அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு உடையாக இருக்கக்கூடாது,
மெல்லிசான ஒரு உடையாகவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பெண்கள் உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி ஆடைகள் அணியும் பொழுது ஆண்கள் வித்தியாசமாக அவங்கள பார்த்துருக்குறாங்களா இல்லையா, பார்க்கிறார்கள்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக அப்படி அணியணும்? நம்ம என்ன காட்சி பொருளா? பெண்கள் வந்து ஒரு கண்ணியமாக போகணுமே தவிர நம்ம என்ன உலகத்தில் ஒரு காட்சி பொருள் ஆகுறதா? நல்லவங்க அப்படி ஆகலாமா? இப்போ ஆண்கள் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்காள்னு தெரியும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அலங்காரம் என்கிற பெயரில் இதுகளை நம்ம செய்யக்கூடாது. அது குர்ஆன் மூலமாகவே தெளிவாக தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோக அலங்காரத்துக்காக இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அழகு நிலையங்கள்னு அமைத்து வைத்துக்கொண்டு, பியூட்டி பார்லர்னு வைத்துக்கொண்டு அங்கே போய் அழகுபடுத்துகிறன்னு பேர் என்ன செய்கிறாங்க, அழகுபடுத்துகிறாங்க. அழகுபடுத்துறதுல என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ரொம்ப ஒரு விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாகவும் அந்த அழகு நிலையங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கேடு தரக்கூடியது, சருமத்தை ரொம்ப பாதிக்கக்கூடியது. அந்த மாதிரி கெமிக்கல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தரையை கழுவுற மாதிரி மூஞ்சை போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு என்ன செய்கிறாங்க, அது ஒரு ஒரு ரொம்ப சுத்தப்படுத்துகிறோங்கிற பேரில் அதெல்லாம் செய்கிறார்கள். இந்த ஒரு இளமையில் அது தெரியாது. இதனுடைய எஃபெக்ட் என்ன செய்யும்னா பிற்காலத்தில் தெரியும், முகமெல்லாம் வேறு மாதிரி போய்விடும். அது மாதிரி இயற்கையாக உள்ள நம்ம அழகில் என்ன இது வலியுதுன்னா ஒரு பவுடர் அவ்வளோன்னு எடுத்துக்கலாமே தவிர இதுக்குண்டு அந்த பியூட்டி பார்லருக்கு போடுறேங்கிறது, அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறேங்கிற வகையில் என்ன செய்ய, புருவத்தையெல்லாம் மலித்து விட்டுட்டு அதில் மை போட்டு புருவத்தை போடுறது. புருவங்கிறது இப்போ ஒரு 75% பெண்களுக்கு வந்து அவங்க வெளியில் எந்த மாதிரி புருவத்தை காட்டுறாங்களோ அப்படி கிடையாது. மூஞ்சை கழுவிட்டு பார்த்தா புருவம் இருக்காது. அப்படியான முறையில் வந்து தஞ்சை போன்ற மாவட்டங்களில் எல்லாம் பழைய ஊருங்கன்னு தஞ்சையிலலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புருவத்தை கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு மை போட்டு விடுவாங்க. புருவங்கிறது வந்து அல்லாஹ் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்குறான். இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைஸில் தான் இருக்கணும்னு சொல்லி சினிமா நடிகைகள் போட்டு காட்டுறாங்களா, அதெல்லாம் புருவம், அதெல்லாம் வந்து மையை வச்சு அந்த மாதிரி இவங்க விரும்புகிற வடிவத்தில் என்ன செய்கிறாங்க, செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் வந்து என்ன மாதிரி நமக்கு புருவத்தை தந்திருக்கிறானோ அதில் கொண்டு சேர்க்கலாமா? அது பொய்யா ஏமாற்றலாமா? சௌரி முடி வைக்க ஏன் தடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இயற்கையாக உங்களுக்கு ஒரு முடிவோட அளவு இருக்குன்னா அதோடு வச்சுக்கொள்ளணும். அதில் நான் வந்து பெரிய முடி வைத்திருக்கிறேன்னு காட்டுவதற்காக வேண்டி அதில் வந்து ஒட்டு முடி வைத்துக் கொள்வதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்களா இல்லையா? தடுத்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை தடுத்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், சாதாரணமாக பெண்கள் வந்து செய்கிறாங்க. புருவத்தை மலிக்கிற வேலை, அதெல்லாம் அலங்காரத்தில் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அலங்காரத்தின் பேரில் லஅனல்லாஹுல் வாஷிமாத் உல் முஸ்தௌஷிமாத், யார் வந்து பச்சை குத்தி கொள்கிறார்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி இப்போ நவீன காலத்தில் வந்து பச்சையை குத்தி கொள்வதே ஒரு ஃபேன்சியாக மாறிவிட்டது. அது ஒரு பெண்களுக்கு உரிய ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பச்சை குத்துறாள்னு அல்லாவுடைய சாபத்துக்குரியாலே அந்த குத்தி விடுற தொழிலை செய்கிறாங்களே அவங்களும் அல்லாவுடைய சாபத்துக்குரிய ஆளுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பல்ல வந்து இது வந்து செய்து சிறிதாக ஆக்கி கொள்ளுது. பல்ல வந்து தேய்த்து என்ன செய்வது, சிறிதாக ஆக்கி கொண்டு பட்டு அந்த பச்சரிசி போல் பல்லு இருக்கணும்னு நினைத்து கொண்டு அப்படி எல்லாம் ஒரு அமைப்பில் பல்லு வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இல்லை சில பேருக்கு பல்லு இயற்கையாகவே ஒரு குறைபாடு உள்ள பல்லாக இருந்தால் சரி பண்ணலாம். இப்படி பல் நட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பல்லு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்துச்சுன்னு சொன்னால் மருத்துவ அடிப்படையில் அந்த பல்லை வந்து என்ன செய்யலாம், அந்த வளைந்து போன பல்லை நிமித்தி ஏதாவது கம்பி போட்டு கட்டி அது வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிற வகையில் வந்துடும். சில குறைபாடுகளை எல்லாம் நமக்கு தந்திருந்தான்னு சொன்னால் அந்த குறைபாடுகளை சரி செய்யலாம். நல்லா இருக்கிற பல்லில் பல வகை இருக்கும். அந்த பல்லு வந்து விகாரமானது கிடையாது. அழகுபடுத்துகிறேங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, பல்ல இந்த மாதிரிலாம் செய்து கொள்கிற ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி முகையிராத்தி ஹல்கல்லாம், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த படைப்பின் கோலத்தை மாற்றுகிற பெண்கள், இவங்களையெல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான். அப்போ அலங்கரித்தல் என்பது கணவனுக்கு மத்தியில் அலங்கரியுங்கள். அப்படி அலங்கரிக்கிறது கூட எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒட்டுமுடி அலங்காரமாகவோ அல்லாஹ் படைத்த படைப்புக்கு மாற்றமாக புருவத்தை சிரைக்கிற ஒரு அலங்காரமாகவோ அந்த மாதிரியான ஒரு அலங்காரம் இல்லாமல் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அலங்காரமாக இருத்தல் என்பதும் பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது தான். ஆனால் அது ரொம்ப பேலன்ஸான ஒரு விஷயம். அலங்காரம்னு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா நம்மளை என்ன செய்கிற மாதிரியான விஷயங்கள்ல என்ன செய்யணும், பெண்கள் வந்து அவங்களுக்கு உரிய ஒரு அலங்காரத்தை வந்து அமைத்து கொள்ள வேண்டும். அந்த அலங்காரத்தை வீட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். வெளியில் அந்த அலங்காரங்களையும் காட்டக்கூடாது. வீட்டுக்குள்ளே உள்ளதாக இருந்தாலும் சரி, வெளியே உள்ளதாக இருந்தாலும் சரி, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு அலங்காரங்களை என்ன செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் கடைப்பிடிக்க வேண்டும். அதுபோக